first and only time. No sir, you give me more films, I'll speak in Tamil. In 15 years, the only time sir has called me for any film of his, and he says, okay, here's a film I've made, please come for the trailer launch, and the film is called Bad Girl. I did not know how exactly should I feel about it. I don't know if it's because of that or if it's because I am probably one of the common factors between Vetrimaran and Anurag Kashyap. Maybe because of that. Or maybe because I've been telling him in the last 15 years, sir, why are your films only about men? Why don't we have more women on screen in your films? So I've been a constant that complaining person. So I think probably because of that, he said, okay, here it is. It's not just about the girl, but the director is also a girl. So congratulations, Varsha. You made something happen that I thought was almost impossible. I was almost giving up on it. So congratulations for that. And yes, sir, now all eyes on you. All the female eyes on you. Let's see where you go from here. It's not just your daughter, but there will be a lot of us who will be looking at what you do from here. So good luck for that. And yeah, Varsha, many more stages to conquer. Thank you. Thank you so much. She had one thing added to it. இந்த மாதிரி இது நாங்கள் செட் பண்ணிட்டோம், ப்ராஜெக்ட் இஸ் செட், அமேசான் இஸ் டூயிங் இட் சார். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் கேட்குறாங்க அப்படின்னு தான் வந்து. ஸோ இந்த படத்துக்குள்ள வந்து கடைசியாக வந்தது நான் தான். ஸோ கடைசியாக வந்து சேர்ந்தது நான் தான். எல்லாமே மோரலஸ் இட் வாஸ் ஆல் செட். அவங்க வந்து ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணிட்டாங்க, ப்ராஜெக்ட் ரோல் ஆக போகுது. அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும் அப்படிங்கும்போது தான் கிராஸ் ரூட் வந்து ஆல்ரெடி கதை எனக்கு தெரியும். ஆனால் இந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே நான் வரணும் அப்படின்றது கடைசியாக தான் நம்ம வந்தோம். இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும் அப்படின்னும்போது ஐ ரெடிலி செட் ஓகே, கிராஸ் ரூட்டே அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து சில காரணங்களால் அமேசான் டிட் நாட் டேக் இட் ஃபார்வர்ட். அவங்க அந்த நேரத்தில் நிறைய சேஞ்சஸ் பண்ணதுனால அதை எடுத்துகிட்டு போகல. தென் அனுராக் வந்து அப்போது இங்கே சென்னைக்கு வந்திருந்தார். அந்த நேரத்தில் வந்து இந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசணும், சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லி பேசி அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. தென் அந்த நேரத்தில் அவங்களுக்கும் வந்து வேறு வேறு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருந்ததால் அவங்க ஒரு 2-3 பேர் இருந்தது வந்து அனுராக் தனியாக கம்பெனியாக மாறும்போது கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அதனால் கிராஸ் ரூட்டே இதை பண்ணிக்கணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். கடைசியாக தான் நாங்கள் வந்து சேர்ந்தோம். பிகாஸ் ஒரு ப்ராஜெக்டாக அசம்பிள் ஆன ஒரு ஃபிலிம். எனக்கு வந்து இதில் ரோல் அப்படின்னா கிரியேட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியானதாக இருந்தது. பிகாஸ் ஷி ஹேட் எவ்ரிதிங் செட். சஜஷன்ஸ் தான் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இந்த ஆர்டிஸ்ட் போகலாமா, அந்த ஆர்டிஸ்ட் போகலாமா. அண்ட் இனிஷியலாக வந்து 2-3 ஆர்டிஸ்ட் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது. அண்ட் சரி மாற்றி பண்ணலாமா, நம்ம அப்போது சொல்கிறத கரெக்டாக கேட்டுட்டு தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பண்ணக்கூடிய ஸ்கில் வந்து வருஷாக்கிட்ட நிறைய இருக்கு. அண்ட் த்ரூ அவுட் த ஃபில்மிங் ப்ராசஸ் த ஹோல் டீம் சப்போர்ட்டட் ஹர். அவங்க டீம் வந்து வருஷாக்கு யாரோட டவுட்னு தெரியல.